எனக்கு கலைஞர்கள் மீது காதல் மட்டும்தான். அந்த காதல் அவர்களை சந்திக்க வைக்கிறது. அப்படித்தான் நான் ஐயா பாலு மகேந்திரா அவர்களை தேடி சென்றதும், பாலச்சந்தர் அவர்களை தேடி சென்றதும், ஜெயகாந்தன் அவர்களை தேடி சென்றதும், அவர்களுடைய படங்களின் வாயிலாக, அவர்களின் நூல்களின் வாயிலாக போய் அவர்களை சேர்ந்திருக்கிறேன். அப்படித்தான் எனக்கு பாரதி ராஜா அவர்களை ஐயான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாளும் என்னுடைய வாய் வந்ததே இல்லை. எடுத்த உடனேயே டார்லிங், என் தாத்தா வயது எட்டி இருக்கிறது. ஆனால் எனக்கு என்னமோ நல்ல எழுத்தாளர்களை, நல்ல கவிஞர்களை, மிகச்சிறந்த இயக்குனர்களை, ஆகச்சிறந்த நடிகர்களை எல்லாம் என் சொந்த இதயத்தோடு அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை கொண்டு அவருடைய படங்களை பார்ப்பேன். நான் 85ற்கு பிறகு பிறந்தவள். தமிழ்நாட்டில் பிறக்காத ஒரு பெண் கூட. ஆனால் பல திரைப்படங்களை தேடி தேடி பார்த்து என்னுடைய திரையார்வத்தினால் அல்ல, தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நிறைய படங்கள் பார்த்தேன். இப்பெல்லாம் தான் கையில் நம்ம கைபேசியோடு அலையிறோம். டிவி இல்லாத, அலைபேசியே இல்லாத காலகட்டத்திலிருந்து நம்ம இதையெல்லாம் தொடர்ந்து சமீப காலங்களில்தான் ஒவ்வொரு படங்களாக பார்த்து எவ்வளவு நல்ல படங்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 12-13களில் தான் நான் சென்னை வந்தேன். அதற்கு முன் எனக்கு சென்னை எல்லாம் அமெரிக்கா தான். ஏற்கனவே இதே அரங்கில் சொல்லியிருக்கிறேன். அப்படிதான் பாலச்சந்தர் அவர்களை நான் போய் சந்தித்தது. எனக்கு வாய்ப்பு தாங்க, நான் கேட்கவே இல்லை. கல்கி அப்படின்னு ஒரு படம் எப்படி உங்களால் எடுக்க முடிஞ்சுது? அதில் எப்படி 3 பெண்களை உங்களால் சரிசமமாக 3 பேர் அப்படி திமிரு பிடிச்சவங்களாம் நிற்பாங்க. எந்த இடத்துலையுமே அந்த பெண்ணை நம்ம இவன் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லவே தோணாது. எப்படியா உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு தான் நான் அவரை போய் சந்தித்தேன். அப்படி தான் என்னை பெருமளவில் பாதித்தது என் பள்ளி பருவத்தில் கருத்தம்மா படம். ஏன்னா புதுமை பெண் இன்னைக்கு அந்த படம் பார்த்தாலும் நான் ஒரு ரேவதியாக மாறிடுவேன். அந்த மாதிரி இருந்தாலும் கூட கருத்தம்மாவினுடைய பாதிப்பு, அதை பார்த்து யார் இந்த இயக்குனர், இவர் எப்படி இருப்பார் அப்படிலாம் தேடி கிட்டத்தட்ட ஒரு 17-18களில் தான் பாரதி ராஜா அவர்களை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு உங்கள் படங்கள் பிடிக்கும், இதெல்லாம் எப்படின்னு பேச தொடங்கினேன். பிறகு மிக நெருங்கிய என் உயிரோடு ஒட்டிக்கொண்ட ஒரு மனிதராக மாறிவிட்டார். நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ரொம்ப நல்ல படம். நான் நடிக்கிற வரைக்கும் அப்படி தான் எடுத்தாங்க. கற்பனை காட்சின்னு ஒரு பாட்டெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் பார்த்தா அது திரையில் வரும்போது ஒரு செக்ஸ் ஃபிலிமாக வெளியே வந்துருச்சு. அதை ஃபஸ்ட்டு ஷோ முதல் காட்சி ஐயா தான் பார்த்தாரு. சமீபத்தில் நான் மடியில் உட்கார வச்சு அவரோட மடியில் என்னை உட்கார வச்சு ஒரு புகைப்படம் நான் அவருடைய மரணத்திற்கு பிறகு பதிவு செஞ்சுருந்தேன். ஏற்கனவே அது என்னுடைய சமூக வலைதளத்தில் இட்டது தான். என்னை மடியில் உட்கார வச்சு என்னுடைய தலையை இப்படி தழுவி சொன்னார், நீ எல்லாம் குழந்தை, உன்னை இந்த திரை உலகம் ஒரு செக்ஸ் டாயாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இயக்குனரையும் அழைத்தார். ஏன்பா, இவெல்லாம் என்னோட காலத்தில் கிடச்சிருந்தா தங்கமா, வைரமா, வைடூரியமாக மாற்றிருப்பேன். ஏன் இவளை இப்படி பண்ணுற? ஒரு பொண்ணை இப்படி பண்ணலாமா? நீ கதை கேட்டியா? கேட்டங்க ஐயா. என்ன கேட்டீங்க? இந்தாங்க ஐயா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்கிரிப்டை உட்காந்து படித்தார். அந்த ஸ்கிரிப்டில் இப்படி ஒரு காட்சியே இல்லை. நான் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு ஒரு கற்பனை, ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அந்த கற்பனையில் நான் ஒரு கனவு காண்கின்றேன். அந்த கனவு நான் தனியாக நடிக்கப்பட்டது. பிறகு பார்த்தா அந்த படம் திரைக்கு வரும்போது என்னோட யாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அது ஒரு செக்ஸ் ஃபிலிமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரை கூப்பிட்டு, இனிமேல் இவளை வச்சு இந்த மாதிரி எடுத்த. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னார், இதுக்கு நீ டப்பிங் கொடுக்கக்கூடாதுன்னாரு. ஊர்வசிங்கிற படம் ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம். நான் எத்தனையோ நல்ல படங்கள் செய்தாலும் இந்த மாதிரி படங்கள் தான் என்னை அறிமுகப்பட்ட படம். அதுக்கு என்னை டப்பிங் கொடுக்கவே கூடாது. இந்த படம் நீ நடித்ததில்லை, நீ சொல்லியே ஆகணும். உன்னை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, தவறாக பயன்படுத்தியிருக்காங்க.
ஒரு பெண்ணினுடைய அல்லது ஒரு நடிகனுடைய ஒரு நடிகையுடைய எந்த விதமான அறிவும் இல்லாமல் எடுக்கவே கூடாது, டைரக்டர் இல்லை வெளியே போட அப்படின்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் தான் அதை போட்டு காட்டினாங்க. அன்றைக்கு தான் அவர் என்னை மடியில் உட்கார வச்சு, நீ குழந்தடி, உன்ன மாதிரி பிள்ளைகள்லாம் இந்த சினிமாவில் வந்து மாட்டியிருக்கே, பாவம்ல நீ அப்படின்னாரு. எப்போ வருவ, எத்தனை மணிக்கு வருவ, யாரும் இல்லாத போது வருவியான்னு கேட்கக்கூடிய இந்த சமூகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், எதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்குனர், அவர் தன்னை அணைத்து, என் குழந்தை, என்னோட பேர குழந்தையோட வயசு உனக்கு போயிடாத, நல்ல படம், உனக்கு தான் நிறைய டைரக்டர்லாம் தெரியலையே, நீ இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறேன்னு கேட்டார். சில வளரும் இயக்குனர்களுக்கு கலை சேவை செய்வோம் இல்லையா, அவர்கள் நம்மை இப்படி பயன்படுத்தி கொள்வார்கள். மேடம் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம்லாம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம சில இடங்களில் மாட்டிக்கொள்வது உண்டு. அந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஆறுதல் சொல்லி ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியும் வாரம் வாரம் அவர் கூப்பிட்டுருவார். ஒரு வாரம் அவர் கூப்பிடல, நான் கூப்பிடலன்னா என்னடி பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்பார். அவர் எத்தனையோ பேர் அழைத்து பேசக்கூடியவர். நான் உங்கள் எல்லோரை விட மிகச்சிறிய அளவில், சிறு அளவில் திரையில் பயணிப்பவள், பெருமளவில் பரிச்சயம் இல்லாதவள். ஆனால் அவருடைய அன்பு எனக்கும், என்னுடைய அன்பு அவருக்கும் எங்கோ இடத்தில் தேவைப்பட்டது. நான் அப்படித்தான் மனிதர்களை அணைத்துக் கொள்கின்றேன். நிறைய குடும்பங்களில், நிறைய நட்புகளில், நிறைய சமூக சூழ்நிலைகளில், உண்மை சொல்ல முடியாத பல இடங்களில் பலருடைய உண்மை வாங்கும் ஒரு பையாக நான் இருந்திருக்கிறேன். இளையராஜா அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கிறேன், இருக்கிறேன். ஐயா கவிஞர் வைரமுத்து அவரோடும் இப்படி இவர்களெல்லாம் என்னிடம் சொல்லக்கூடிய உண்மைகள், கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த துளிகளின் உண்மை இருக்கு இல்லையா, அவர்களுக்கு ஏதோ ஒரு இடங்களில் ஆறுதல் தரும் கைக்குட்டையாகவோ அணைத்து கொள்ளும் தோளாகவோ என்னுடைய வார்த்தைகள் இருந்ததனால் மாபெரும் ஜாம்பவான்களோடு என்னால் மிக எளிமையாக பயணிக்க முடிகிறது. சில பேர் சொல்லுவாங்க, இளையராஜா சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, நீங்கள் மாதம் மாதம் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இவ்வளோதான் நான் கேட்டது, இவ்வளோதான் நான் கேட்பேன். இங்கே இருக்கக்கூடிய பலரையும் நான் அப்படி தான். இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டேன். ஆனால் சந்திக்கிற பொழுது என்னுடைய முழு அன்பையும், முழு கோபத்தையும், முழு தேவையும், முழு ஆதங்கத்தையும் அவரோடு அப்படி வீசிடுவேன். ஏன் நீங்கள் என்னை கூப்பிடல, என்னை ஏன் கூப்பிட மாட்டீங்களா, உங்களுக்கு ஒன்று என்னை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்பேன். அதில் எந்த கோபமும் இல்லை, முழு பாசம் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அப்படி தான் எல்லா இயக்குனர்களையும். அந்த வகையில் அவருடைய கருத்தம்மா என்னை ஈர்த்து, ஏன்னா நீங்கள் நிறைய எழுத்தாளர்களெல்லாம் நான் பார்க்கும்போது எல்லா புத்தகத்தையும் இல்லை படித்த சில புத்தகங்கள், சில கவிதைகள், சில கட்டுரைகள் அப்படியெல்லாம் வந்து அப்படி பிடிச்சி இந்த மனுஷன் எங்கே இருப்பான்னு தேடி அலைந்தவள் நான். எல்லாருக்கும் ஒரு பெண்ணாக என்ன தெரியும், இல்லை, நான் கலை தேடல் உள்ளவள். ஒரு சின்ன கட்டுரை என்னை மாற்றியிருக்கும், ஒரு சிறிய கவிதை என்னை மாற்றியிருக்கும். அந்த மாதிரி பயங்கரமாக KK நகரில் 9th செக்டாரில் நான் இருக்கும்போது பாஸ்கர் சத் சார் ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பார். ஆனந்தவோட நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். எனக்கு அவர் தான் இவருன்னு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து மீடியாவில் வரும்போது அவரோட ஃபோட்டோ போடுவாங்க. கை கட்டி இப்படி சைடாக நின்றுட்டுருப்பார். இவர் எங்கேயோ பார்த்துருக்கனே, இவர் எங்கேயோ பார்த்துருக்கனே. அந்த கட்டிங் பேப்பரை வச்சுட்டு இவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அந்த கட்டுரையோடு நான் அலைந்திருக்கிறேன். இப்போ சமீபத்தில் சொல்லிட்டேன், சார் உங்களை தேடி நீங்கள் நிற்பீங்க, இந்த வழியாகவே நான் ஒரு 10 வாட்டி வருவேன், ஒரு வாட்டியாவது சிரிச்சா சார் நான் உங்கள் கட்டுரையை படிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த மாதிரி பல பேரை, அவர்களை கடந்து, அவர்களை படித்து தொடர்ந்து, சார் எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்கிறது வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, என்னை காதலிக்கிறீங்களாங்கிறதுக்காக இல்லை. உங்கள் கவிதை என்னை எங்கேயோ மாற்றி இருக்கிறது. என் சூழ்நிலையை நான் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே ஏற்றியிருக்கிறது. என் கண்ணீரை துடைத்திருக்கிறது. குடும்பங்கள் இல்லாமல் ஒரு குக்கிராமங்களிலிருந்து ஓடி வந்து இன்னைக்கு சென்னையில் என்னையும் ஒரு அடையாளமாக்கியவர்களில் இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு. அதில் மிக முக்கியமானவர் நான் மிகவும் காதலிப்பவள்.
எப்படி காதலிப்பேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் அவரை காதலித்தேன். அவர் சொல்லுவார், இங்கே வா, உனக்கு எந்த நடிகனையாவது பார்க்கணுமா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஆசை இல்லை. ஏய் என்ன ஐயா ஐயா, ஜப்பான்லேருந்து பார்க்க வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்கன்னு. என்ன நீ கேட்குற? தேனியில் இருக்கிறீங்களா சென்னையில் இருக்கீங்களா மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்பாரு. தேனியில் இருந்தால் நீ கிளம்பிவான்னு சொல்லுவார். அப்படி அவருடைய சந்தித்த நாளிலிருந்து கடைசி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து, அவருடைய மரணத்தில் தான் என்னால் பங்கெடுத்துக்க முடியல. ஆனால் அவருக்கு பழகிய நாட்களில் எந்த குறையும் இல்லாமல் கொலாப்புட்டு வேணும்னு கேட்பாரு, கடலைக்கறி வேணும்னு கேட்பாரு. கொண்டு வந்து கொடுக்கும்போதே சொல்லுவார், அங்கேருந்து தூக்கிட்டு வந்தியா, சும்மா தானே கேட்டேன்பாரு. ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனாக அவர் தமிழ் சினிமா உலகம் அழியும் வரை, தமிழ் சினிமாவை பார்க்கும் கருவிகள் அழியும் வரை ஒருபோதும் அவரை யாராலும் அழிக்க முடியாது. இனி அப்படி ஒரு இயக்குனரை எவராலும் கொண்டு வரவும் முடியாது, இயக்கவும் முடியாது. யதார்த்தங்களை அள்ளி தந்தவர், பெண்களை உச்சத்தில் கொண்டாடியவர். அவருடைய திரைப்படங்களில் ஒரு கதாபாத்திரம் கூட சலிப்பு தட்டிய கதாபாத்திரங்களாகவோ இது இப்படி மாற்றிருக்கலாமே நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தந்தவர், என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர். நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணல. என்னடி அப்படின்னு அவருடைய சத்தமும், டார்லிங்னு கூப்பிட்டா அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லாமல் போன இயலாமை மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அவர் எப்படி பேசிக்கொண்டிருந்தார் என்பதை நினைவலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மௌன அஞ்சலி செலுத்தினேன், என் மூளை முழுக்க அவரோடு பேசிக்கொண்டே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.